ஓகே. இப்போ வந்து நல்ல கரும்பு சாறு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாவு சத்து மாவு இருக்குல்ல, இந்த மாவு இப்போ போடுறோம் நம்ம. இப்போ இது கூட கொஞ்சம் சிறிது அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, ஏலக்காய் கரும்பு சாறு கூட போட்டு அதில் அரைச்சி எடுத்துட்டேன் வடிகட்டி வச்சு. கொஞ்சம் சுக்கு பொடி, தேங்காய் 1 கப்பு தேங்காய், நல்லா சத்து இருக்குதுங்க. சத்து மாவு இதில் கொழுக்கட்டை பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடலாம், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கரும்பு சாறில் நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் இன்றைக்கி கரும்பு சாறு எடுத்து வெல்லம் ஒன்றும் போடாமல் அதிலே இது பண்ணிட்டேங்க, ஆட் பண்ணிட்டேன். சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வேக வைக்கலாம். ஒரு வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சிறிது நெய்யாவது எண்ணெயாவது தடவிடலாம். இந்த வாழை இலையில் சிறிது சிறிதாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பாருங்கள். சின்ன சின்ன இதாக பிடிச்சி வச்சு வேக வைக்கிறேன். நல்லா சுவையாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதை ஆனால் இப்போ கரும்பு கிடைக்காது. கரும்பு சீசனில் இந்த கரும்பு சாறு எடுத்து சாரில் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமென்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் இப்போ அது நான் பண்ணேன். நீங்களும் இப்போ கரும்பு சீசன் முடியறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து அரிசி மாவு தனியாக அரிசி மாவுலையும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செய்யலாங்க. இது கோதுமை மாவுலையும் செய்யலாம். ராகி கொழுக்கட்டையாகவும் அந்த கரும்பு சாறில் பண்ணலாம். ரொம்ப சுவையாக, ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடும் போல் ஆசைப்படுவாங்கல்ல. நம்ம வெளியே உள்ள ஸ்நாக்ஸு கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குங்க.
ஸ்டவ் ஆன் பண்ணப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வேகட்டும். அன்பு உள்ளங்களே, நான் இப்போ வந்து ஒரு திருக்குறள் சொல்கிறேங்க. அதாவது அறத்துப்பாலில் வந்து கடவுள் வாழ்த்து. அது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பக்தர்களின் மனமென்னும் மலரில் வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர்கள் இந்த உலகில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள். அதாவது பக்தர்களின் மனமென்னும் மலரில் வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளை நாம் தொழுதால் இடைவிடாமல் இடைவிடாமல் இறைவனை நம்ம யார் நினைக்கிறாங்களோ இந்த உலகில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு கொழுக்கிட்ட வந்துருக்கான்னு பார்ப்போம். வந்துருக்குங்க நல்லா. சுவையான கரும்புச்சாறு கொழுக்கட்டை ரெடி.